Hi viewers, இது உங்களோட ஃபேவரட் ஷோ ஐடிவியின் ஐ அந்தரங்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நிறைய சந்தோஷமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேச போகிறோம். சரி, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டாக்டருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிப்போமா? வணக்கம் டாக்டர். வணக்கம் சகிலா மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டாக்டர். ஓகே டாக்டர், இன்னைக்கு நம்ம பேச போகிற சுவாரஸ்யமான டாபிக் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். சுவாரஸ்யமான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்புட்டும் பாஸ்ட் அவுட்டும். அந்த ஃபாஸ்ட் அவுட் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடுவோமா? பேசிடலாம் மேடம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். மேடம், உங்களோட ரசிகர் மேடம் தானே? ஓகே, தேங்க்யூ. சரி, உங்கள் பேர்? சதீஷ்குமார் மேடம். சதீஷ்குமார். எங்கேருந்து பேசுகிறீங்க? வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் மேடம், குடியாத்தம் மேடம். ரொம்ப சூடாக இருக்கீங்களா? ஆமாம் மேடம், எப்பவுமே மேடம். ஓகே, என்ன பண்ணலாம் சூடு தணிக்க? படிக்க மேடம், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு மேடம். ஓகே, உங்கள் வயசு என்ன? என்ன பேசுகிறேன், இவ்வளோ டக்குன்னு விஷயத்துக்கு வந்துடுறீங்க. இருங்க, உங்கள் வயசு என்ன? 29 மேடம். 29. ஓகே, ஆமாம் மேடம். சொல்லுங்க. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் ஆகும் மேடம். 2 வருஷம். எப்படி போயிட்டுருக்கு மேரேஜ் லைஃப்லாம்? மேரேஜ் லைஃப்லாம் பயங்கரமாக போகுது மேடம். பயங்கரம்னா? பயங்கரம்னா நல்ல பயங்கரமா கெட்ட பயங்கரமா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். நான் வாரத்துக்கு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி வீட்டுக்கு வருவேன் மேடம். ஓகே, புரியல. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வீட்டுக்கு வருவோம் மேடம். ஓகே, நைட் ஃபுல்லா ஒரு 8-7 பண்றேன் மேடம். இன்னும் அதிகமாக எல்லாம் பண்ண முடியுமா மேடம்? வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வராரு. நைட்டெல்லாம் தூங்குறது இல்லையா? தூங்குறது இல்லை. ஏன் சார், ஒரு வாரம் ஃபுல்லா அங்கே இருக்கேன். வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் பண்ண பாக்குறேன். அப்ப கூட பண்ணல. எப்படி சார்? இப்போ நீங்க இப்போ கால் பண்ணியிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு என்ன இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் வேணுன்றீங்களா? இது பண்ணலாமா வேணாமான்னு கேட்குறீங்களா? ஆமா சார், பண்ணலாம். இன்னும் அதிகமா பண்ணலாமா வேணாமான்னு கேட்குறேன் சார். எவ்வளோ உனக்கு எனர்ஜி இருக்கோ அவ்வளோ நீ பண்ணிக்கலாம். பண்ணலாமா சார்? எனர்ஜி இல்லைன்னா தான் பிரச்சனையே. உனக்கு எனர்ஜியோட இருக்கும்போது நீ ஒரு நைட்டுக்கு நீ 4 வாட்டி இல்லை 5 வாட்டி 10 வாட்டி கூட பண்ணலாம், உனக்கு எனர்ஜி பொறுத்து. அப்படிங்களா சார்? அதிகமா பண்ணா எதனா ஆயிடுச்சுன்னா ஒரு பயம் சார். எதுவுமே ஆகாது. இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். இப்ப பண்றதுனால எது பிரச்சனை ஆகாது இல்லை சார்? ஒன்னாகாது. இறைக்கிற கிணறு தான் சுரக்கம்னே. நீ எவ்வளவு விந்து வெளியே வருதோ உனக்கு உற்பத்தி ஆகுதுன்னா மறுபடியும் வருது, நீ சந்தோஷமா இருக்கலாம். எவ்வளவு வெளியே வருது அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ஆகுமா சார்? புரியல. எவ்வளவு வெளியே வருது அவ்வளவு ஃப்ரெஷ் ஆகுமா சார்? பெருசெல்லாம் ஆகாது, இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்ல சார், நீங்க தான் சார் பண்ணுங்க சார். ஃப்ரெஷ் ஆகுங்க. ஃப்ரெஷ் ஆவீங்களான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க சார். ஃப்ரெஷ்ஷா ஆவீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. அப்படிங்களா சார்? இன்னும் அதிகமா பண்றதுக்கு எதனா ட்ரீட்மெண்ட் எதனா இருக்குங்களா சார்? இன்னும் அதிகமா பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா சார். இது போதும். உடம்பு வீணாயிடும். போதும். பாவம். எனக்கு தெரிஞ்சு அது பத்தலதான் சார் நான் நினைக்கிறேன். உனக்கு இது பத்தலன்னு நினைக்கிறியா? ஆமா சார். எத்தனை முறை பண்ற? ஒரு நைட்டுக்கு எத்தனை வாட்டி பண்ற? ஒரு 3 வரைக்கும் அரை ஹவர் கேப் வச்சு பண்ணிடுறேன் சார். அலாரம் வச்சு பண்றேன் சார். அலாரம் டைம்லாம் வச்சுக்கிற? ஆமா சார், அலாரம் செல்லில் வச்சு அரை ஹவர் பத்து பண்ணிடுறேன் சார். அரை மணி நேரம் எத்தனை மணிக்கு முடியுது? ஃபைனல் எத்தனை மணிக்கு முடியுது? 4, 5, 6 ஒரு 1 ஹவர் அலாரம் வச்சுக்கேன் சார். இல்ல, ஃபைனல் எத்தனை மணிக்கு முடிக்கிற? ஃபைனல் ஒரு 3 மணி 4 மணிக்கு முடிச்சுக்கோம். விடிகாலம் 4 மணிக்கு இல்லையா? பிரம்ம முகூர்த்தத்துல. ஆமா, பிரம்ம முகூர்த்தத்துல ஸ்டார்ட் பண்ற டைம் என்ன? ஸ்டார்ட் ஒரு 8-9க்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கு சார். கதவு சாப்பிடுறீங்களா இல்லையா? சாப்பிட்டுதான் சார். ஓ, காலையில அதாவது நைட் 8 மணிக்கு சாப்பிட்டு விடிகாலம் 4 மணி வரைக்கும் பண்றீங்க. ஆமா சார். அப்ப ½ அன் ஹவருக்கு ஒரு முறை நீங்க சேர்றீங்க அப்படின்னா 1 8 9 அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 12 முறை இருப்பீங்க பாருங்க. இல்ல சார், கொஞ்சம் அந்த நைட்டு 3, 5, 4, 5 இருக்குல்ல சார், அது கொஞ்சம் தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிட்டு பண்றது ரிட்டர்ன். ஓ, ரைட். அதாவது 4 வாட்டி பண்றது, மறுபடியும் தூங்குறது, மறுபடியும் ஏஞ்சிக்கிறது, மறுபடியும் பண்றது போதையா? உடம்பு தாங்காது. உனக்கு இல்ல, உங்க ஒய்ஃபுக்கு.
இல்ல சார், இப்ப பண்ணாதானே சார் எது இருந்தாலும் இளமை இருக்குதுல சார் பண்ண முடியும் எல்லாத்தையும். குழந்தை இருக்கா? இருக்கு சார், ஒண்ணு இருக்கு சார். சரி, ஓகே. உங்களுக்கு வயசு என்ன? உங்க ஒய்ஃபுக்கு வயசு என்ன? எங்க வயசுக்கு 25 சார். உங்களுக்கு 29 சார். சரி, இப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணணும்ன்றதுக்காக நீ கால் பண்ணிருக்க, அப்படிதானே? ஆமா சார், இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் அதிகமா பண்ணாக்கா எதனா பிரச்சனை ஆகுமா, இல்ல இதே 5 லெவல் பண்ணாக்கா கரெக்டா இருக்குமா கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும். இதுக்கு மேலேயே வேணும் அப்படின்னா இப்ப நீ சொன்ன பாரு, சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா அந்த சந்தோஷத்தை மறுபடியும் கண்டினியூ பண்ணு, உனக்கு மறுபடியும் எனர்ஜி வந்துடும். இதுக்கு மெடிசனே வேண்டாம். அப்படி இல்ல சார். அது கூட நீ பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் வெளியூர் போறீங்க இல்லையா? ஆமா சார். வெளியூர் போயிட்டு வரும்போது உங்க மனைவியை அதாவது நேசிக்கிறது சொல்லுவாங்க, அதாவது நேசிப்பது. அவங்களே நினைச்சுன்னு இருப்பீங்க. அதனாலதான் நீங்க வந்த உடனே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்ல சார், எனி டைம் பேசிட்டு தான் இருப்பான். வேலைக்கு போனாலும் கேப்ல பேசிட்டே தான் இருப்பான். அதான் சொல்றேன், அவங்க நினைப்பிலே இருக்கிறதால வாரத்துல 2 நாள் வந்து இருக்கும் போது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல சார். நான் தானே சார் எங்க வயசு பண்ணணும். அதனால அவங்களுக்கு அதுல எந்த பிரச்சனை வரக்கூடாதுல்ல. வேற எதுவும் பிரச்சனை கூட வைக்கலாம், பண பிரச்சனை எந்த பிரச்சனை கூட இருக்கலாம். ஆனா இதுல மட்டும் பிரச்சனை சொல்லக்கூடாதுல்ல சார். கண்டிப்பா, உண்மை. அதாவது எந்த குறை வேணாலும் வைக்கலாம் மனைவிக்கு, ஆனால் கணவன் படுக்கிற குறையை மட்டும் வைக்கவே கூடாது. கரெக்டா சொன்னேன். ஆமா, அதுல ஆண்மகனா. ஆமா, நீ நல்லா இருக்க, ஆரோக்கியமா இருக்க, இதுவே போதும். நைட் 8 மணிக்கு ஆரம்பிச்சு விடிகால் 4 மணி வரைக்கும் தூங்காம பண்றதே போதும். சரிங்க. அது இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா புரியல. ஹலோ, கட் ஆயிடுச்சு. பாவம், அவரு இல்ல கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உண்மையாக இருக்கலாம். இல்ல டாக்டர், நினைக்கிறேன் அந்த ½ hour கேப்ல நமக்கு ஃபோன் பண்ணிருக்காரு இப்போ. அப்படிங்களா? ஆமா, இப்ப வேலை ஆரம்பிச்சிருப்பாருப்பா. அது எவ்வளவு அவசரமா போனை வேற கட் பண்ணிட்டாரு. ஏன்னா எப்படி விஷயம் பாத்தீங்கன்னா, அலாரம் வச்சிடறாரு, ½ hour ஒன் டைமு. அப்போ 1 மணி நேரத்துக்கு 2 அப்படின்னா 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 9 மணி நேரம். 9, 2, 16. அவர் சொல்றது வந்து 16 டைம் பண்றாரு. கண்டிப்பா அது வந்து உண்மை அல்ல. இல்லை, இன்னொன்னுன்னா அவ்வளோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையிலே சந்தோஷமா இருக்கு டாக்டர். எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி முடியலன்றவங்க மத்தியில் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னு. சரி, அவர் சந்தோஷமா இருக்க நம்மளுடைய வாழ்த்துக்கள். சரி, அந்த பாஸ்போர்ட்டை பற்றி பேசிட்டு இல்லைங்களா? ஆமாங்க டாக்டர். ஒரு கடையில் போயிட்டு நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த எந்த உணவு என்ன பண்ணுறாங்கன்றது இப்போ நம்மளுக்கு தெரியவே தெரியாது. கண்டிப்பாங்க. நம்ம டேபிளில் வந்து வைப்பாங்க, நம்ம சாப்பிட்றோம், போயிடுறோம். இது என்ன பண்ணுது ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்லா சொல்கிறேன், பெரும்பாலும் பாஸ்போர்ட் உணவு ஆண்மையை குறைச்சிரும். ஓகே. ஏன்னா ஒரு ஆரோக்கியமான உணவு அது கிடையாது. ஆரோக்கியமான உணவு என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள், நேச்சுரல் ஃப்ரூட்ஸு. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் கூட குடிக்கக்கூடாது. அது கூட ஒரு ஆரோக்கியமற்றது தான். பெப்சி, மிரண்டா, கொக்கோ கோலா, இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம், ட்ரிங்க்ஸ் ஐட்டம், ஸ்மோக் ஐட்டம்லாம் ஆரோக்கியம் அல்லாதது. இந்த பாஸ்போர்ட்டை சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் நல்லா ஸ்பீடாக எல்லாத்தையும் சாப்பிட்டு கூப்பிட்டு வீட்டுக்கு போகும்போது மனைவிகிட்ட வந்து ஒரு ஆசாபாசமாக படுக்கும்போது ஒரே நிமிஷம் இல்லை 1/2 நிமிஷம் டக்குன்னு அவுட்டு. கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேம், என் பேர் வசந்தமதி. வசந்தமாரி, எப்படி இருக்கீங்க? வசந்தமதி மேம். வசந்தமதி, ஓகே. மதி சொல்லுங்க. நான் என் ஹஸ்பண்ட்காக கேட்கணுங்க மேம். தாராளமா கேட்கலாம், சொல்லுங்க வசந்தமதி. இல்லைங்க மேம், மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 2 months ஆகுது. சரிங்க, என்ன வயசு ஆகுது?